பூஜா, சொல்லுங்க சார். கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கலாம்ல. எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா அந்த முடிவு எடுக்க? என்ன பண்ணனே எனக்கு ஒண்ணும் புரியல சார். திடீர்னு மேடம் வேலையை விட்டு போன்னு சொன்னோடனே நானும் போறேன்னு சொல்லிட்டேன். இப்போ வீட்டு சூழ்நிலையை நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார். இப்போ என்ன சார் பண்றது? திரும்ப மேடம் கிட்ட போய் நான் பேசட்டுமா? இப்போ பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது பூஜா. மேடம் எடுத்த முடிவுனா எடுத்த முடிவு தான், யாராலையும் மாத்த முடியாது. சார், எனக்காண்டி நீங்க மேடம் கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்க சார். திரும்ப உங்களுக்காண்டி நான் மேடம் கிட்ட பேசினேன்னா மேடம் ரொம்ப கோவப்படுவாங்க பூஜா. என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? பாவும் கஷ்டப்படுற பொண்ணேன்னு இப்படி கொஞ்சம் கூட உங்க வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டீங்களே. சரி விடுங்க, இப்ப அழுது ஒரு பிரோஜனமும் இல்ல. ஹலோ சார், ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? நான் ரெஜினா மேடம் பார்க்கலான்னு வந்தேன். மேடம் எங்க இருக்காங்க? ஓ அப்படியா, சரி சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் மேடம்கிட்ட கேட்டு வரேன். சரிங்க சார். என்னாச்சு பூஜா, ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? என்னாச்சு? அங்க பாருங்க சார், அவன் திரும்பவும் வந்துட்டான். சார், எங்க போனாலும் என் நிம்மதி கெடுக்கணும்னே வந்துருவான் போல. ஆமா, நீங்க யார சொல்றீங்க? பூஜா, இவரு உனக்கு தெரிஞ்சவரா? இல்ல சார், இவரை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கான். வராத சொல்லி பார்த்தாச்சு. இன்னைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ பூஜா, நில்லு பூஜா. ஐயோ, ஏற்கனவே மேடம் டென்ஷன்ல இருக்காங்க. எப்படியாச்சும் பேசி மறுபடியும் நம்ம பூஜாவுக்கு வேலை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இப்ப இது கூட கொஞ்சம் பிரச்சனையாக்கி விட்டுருவா போலயே. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் பின்னாடி வராதுன்னு. சே, உன்னால பெரிய டென்ஷனா இருக்கு. இங்க எதுக்குடா வந்த? முதல்ல சட்டையில இருந்து கையெடு. முடியாது. ஏண்டா, என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? என் வேலையை கெடுக்கலான்னு வந்தியா? ஏற்கனவே நான் தங்கியிருந்த இடத்த உன் இடம் சொல்லி என்னை டார்ச்சர் பண்ண. இப்ப எதுக்குடா இங்க வந்த? என் வேலையை தட்டி பறிக்கலாம்னா? நான் வேலை பாக்குறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? என் நிம்மதியை கெடுக்கணும், அதுக்காண்டியே கிளம்பி வந்திருக்க. மரியாதையா கையெடுன்னு சொன்னேன். இங்க பாரு பூஜா, நான் ரெஜினா மேடம் பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? இவளை ஒரேடியா வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்றது தானே? ஐயோ விடு என்னையா. பூஜா, அவர் மேல இருந்து கையெடு, எல்லாரும் பாக்குறாங்க பாரு. ஐயோ, ரெஜினா மேடம்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. தயவு செஞ்சு மேல இருந்து கையெடு. ஏண்டா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என் பின்னாடியே வராதடா ப்ளீஸ்டா. பூஜா, அப்புறமா பேசிக்கலாம், நீங்கிட்டு வா முதல்ல. சார், பூஜா என் மேல இன்னமும் கோவமா தான் இருக்கா. சார், நான் அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா நான் அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறதே அவளுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன் பூஜா, அவரை பார்த்தாலே நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் தண்ணி குடிக்கியா? நான் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், என்னால முடியல சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நானே எவ்வளவு கஷ்டத்துல வேலைக்கு வந்திருக்கேன். வேலைக்கு வந்த இடத்துல என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? என் தங்கச்சி ஆபரேஷனுக்கு நாங்க காசு கட்ட முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டோம் சார். நாங்க தங்கியிருந்த வீட்டையே விக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். இருந்தாலும் கடவுள் புண்ணியத்துல எப்படியோ ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல மனுஷன் என் தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டாரு. மேற்கொண்டு நிறைய செலவு இருக்கு சார். என் தங்கச்சிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நிறைய செலவாகும். எங்க கையில 10 பைசா கூட கிடையாது சார். இதே நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. இது தெரியாம இவன் வந்து என் பின்னாடியே வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். பாவம் பூஜா, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா. இவளுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி பண்ணியே ஆகணும். மேடம் வர வேலையை விட்டு போன்னு வர சொல்லிட்டாங்க. நானும் கோவத்துல வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார். இப்ப நான் என்ன சார் பண்றது? சார், நம்ம பூஜாக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். பாவம், அவ குடும்ப கஷ்டத்துக்காண்டி தான் வேலைக்கே வந்திருக்கா. சார், நம்மளாலதான் அவ ரொம்ப கஷ்டப்படுறா. சரி, நம்மளால முடிஞ்ச நல்லதை பண்ணுவோம். முதல்ல போய் ரெஜினா மேடம் கிட்ட போய் ஏதாவது பேசி சரி பண்ண பாப்போம். சார், மேடம் உங்களை கூப்பிட்டாங்க. மே கம் இன் மேடம். உள்ள வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் அருண். கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துட்டீங்க போல. ஆமா மேடம். அப்புறம் உங்க கம்பெனில வேலை இருக்குன்னு சொன்னீங்க. என்ன ஒர்க்கு மேடம்? நேத்து வரைக்கும் வேலை இல்லதான். சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு வேலை காலி ஆகுது. இப்பதான் ஒருத்தி பட்டிக்காடை துரத்தி விட போறேன். அவ துரத்தி விட்டானா அந்த இடத்துக்கு உங்களை தான் கொண்டு வரலாம்னு நினைச்சேன். யார மேடம் சொல்றீங்க? அதான் நேத்து கூட உங்ககிட்ட ஒருத்தி பிரச்சனை பண்ணாலே, அந்த பட்டிக்காடு. நீங்க என்னமோ அவ பின்னாடியே வாரீங்க அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாலே, அவளை தான் சொல்றேன். ஏன் மேடம் அவங்க வேலையில இருந்து ரிசைன் பண்றாங்க? அவ தங்கி இருக்கிற ரூம் சரியில்லையா, அதனால வேற ரூம் பார்த்து கொடுக்கணுமா. இவளுக்கு என்ன, நான் புரோக்கர் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் இந்த கம்பெனிக்கு. அதனாலதான் வேலையில இருக்க புடிஞ்சா இது, இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு.
சேர்த்து வேலையை விட்டு போறேன்னா அதான் இப்ப ரிசர்வேஷன் லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவளை வேலையை விட்டு தூக்கிட்டு உங்களை அந்த வேலையில உட்கார வைக்க வேண்டியதான். மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மேடம். பூஜாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், அவளை அந்த வேலையை விட்டு போக விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? பூஜாவை பத்தி ஏதாச்சும் தப்பு தப்பா சொல்லுவோம், சொன்னாதான் இது வேலையில இருக்க வைக்கும். என்னாச்சு அருண், நான் சொல்றது கரெக்ட் தானே? வேலை பிடிக்கலன்னா வேலையை விட்டு போக வேண்டியதான். அவங்க என்ன தாங்கிக்கிட்டா இருப்பாங்க? மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களையே ஒருத்தி டார்ச்சர் பண்றானா, அப்போ அவளை வேலையை விட்டுலாம் போக வைக்க கூடாது. அவளை அந்த வேலையிலே இருக்க வச்சு நிறைய வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணணும் மேடம். நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் அவ வேலையை விட்டு போறேன் ரிசர்வேஷன் லெட்டர் எழுதி கொடுக்கேன்னு சொல்லிட்டாலே இப்ப நான் என்ன செய்ய? அதான் ட்ரைனிங்க்கு 3 மாசம் சொல்லி கையெழுத்து வாங்கிருப்பீங்கல்ல, 3 மாசம் போக கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அந்த வேலையை விட்டு போக மாட்டா. ஆமால, இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். சரி பிரகாஷ் இப்ப வர சொல்றேன். பிரகாஷ், அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள வாங்க. ஓகே மேடம். மேடம், ரிசர்வேஷன் லெட்டர் எழுதிட்டேன். இந்தாங்க மேடம். இங்க பாரு, உன் இஷ்டத்துக்குலாம் அந்த வேலைக்கு வரதும் போறதும் கிடையாது. 3 மாசம் ட்ரைனிங் சொல்லி தானே வந்திருக்கீங்க. ஹெட் ஆபீஸ்ல கேட்டா நான் என்ன சொல்றது? அதனால அந்த ரிசர்வேஷன் லெட்டர்லாம் ஏத்துக்க முடியாது. இப்பவே இதை கிழிச்சு போட போறேன். நான் வேலையை விட்டு போன்னு சொன்னா போயிருவியா என்ன? இல்ல மேடம், அது அப்புறம் பிரகாஷ் இங்க நிக்கிறார்ல, இவர் பேரு அருண். இவரும் இனிமே நம்ம கூட சேர்ந்தா ஒர்க் பண்ண போறாரு. அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷம். ஹாய் அருண். ஹாய் பிரகாஷ். நம்ம ஆபீஸ்ல மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அதை இவருக்கு தான் கொடுத்துருக்கேன். இனிமேல் ஏய் பட்டிக்காடு. சொல்லுங்க மேடம். இங்க பாரு, இனிமேல் இவர்கிட்ட தான் நீ ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும், புரிஞ்சதா? இவர் கீழே தான் நீங்க எல்லாம் வேலை பார்க்கணும். ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது, புரிஞ்சதுல? புரிஞ்சது மேடம். சரி, இங்கே நின்னுட்டே இருக்க, போய் வேலையை பாரு. அருண், உங்களுக்கு ஒர்க்ல ஏதாவது டவுட் இருந்தா பிரகாஷ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. சரிங்க மேடம். வாங்க அருண். அந்த வார பிரகாஷ். நல்ல வேலைடி, இந்த வேலையை விட்டு போகல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா? சாரி மீனா. சரி, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி பண்ணாத, புரியுதா? சரிடி. அருண் இங்க வாங்க. அந்த வார பிரகாஷ். இங்க பாருங்க எல்லாரும், இங்க பாருங்க. இவரும் இனிமேல் நம்ம கூட சேர்ந்தா ஒர்க் பண்ண போறாரு. இவர் பேரு அருண். ஹாய் அருண். ஹாய். ஒரு பொண்ணை விட மாட்டான், எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருப்பான். பிரகாஷ், நான் எங்க உட்காரணும்? உங்க சீட்டு பூஜா மேடம் பக்கத்துல. ஓ ஓகே ஓகே. பிரகாஷ் சார், நானும் அவன் பக்கத்துல உட்கார மாட்டேன். அருண், நீங்க வேணா என் பக்கத்துல வந்து உட்காருங்க. ஓகே அருண், நீங்க எங்க உட்காரணுமோ அங்க உட்காந்துக்கோங்க. சரி, மத்த டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி பிரகாஷ். நான் பூஜா பக்கத்துல தான் உட்காரணும்னு ஆசைப்படுறேன். அந்த பூஜா தான் நம்மள பக்கத்துலயே உட்கார விட மாட்டேங்கா. என்ன பூஜா நீ இப்படி பண்ற? போய் ஒரு தர்பூசணி பக்கத்துல போய் உட்கார வேண்டியிருக்கு. அருண் வாங்க அருண், என்னோட சீட் அங்க இருக்கு. போலாம் போலாம். ஐயோ கடவுளே, பூஜா காண்டி நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாவளும் திரும்பி பாக்கா, ஆனா பூஜா மட்டும் நம்மள திரும்பியே பார்க்க மாட்டிக்கா. எப்படி அவ கூப்பிட்ட உடனே பின்னாடியே போறான் பாரு. ஒரு வாரமா ஒரே தலைவலி. இந்த மகாலட்சுமி வீட்ல என்னதான் நடக்கு ஒன்னும் புரியல. இந்த பூஜாவை பார்த்தே ஒரு வாரம் ஆகுது. மகாலட்சுமியும் அவளோட தங்கச்சியும் தான் இங்க அடிக்கடி வராங்க. பூஜா இங்க வந்த மாதிரியே தெரியலையே. எங்க போயிருப்பா? யார்கிட்ட கேட்கலாம்? பேசாம நாளைக்கு நம்மளே ஆஸ்பத்திரி கிளம்பி போய் கேட்க வேண்டியதான். இது யாரு இந்த நேரத்துல போன் போடுறது? இந்த மனுஷன் போன்ல இருந்தா போன் வந்துகிட்டே இருக்கு. என்னங்க போன் அடிக்கி? எங்க போய் தொலைஞ்சாரு? போனை சார்ஜ் போட்டு எங்கேயாவது போயிருவாரு. சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ, யார் பேசுறது? என்னது யாரு பேசுறதா? எங்க உன் புருஷனை போனை வாங்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட ஓடி ஒளிஞ்சிட்டானா? அட கந்துவட்டி கணேசு, இவனா போன் போட்டான். இவன் போனும் தெரிஞ்சிருந்தா நான் போனை எடுத்துக்கவே மாட்டேனே. இப்ப ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஏமா, கொடுத்த கடனை திருப்பி கொடுன்னு கேட்டா நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருக்க. உன் புருஷன் எங்கம்மா? அவரு போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வெளியில கிளம்பி போயிட்டாரு. அதான் நான் போன் எடுத்தேன். நல்லா போய் சொல்றமா. இப்படி எல்லாம் பேசணும்னு உன் புருஷன் சொல்லி கொடுத்தானா என்ன? ஐயோ அண்ணே, அப்படிலாம் இல்லனே. பாருமா, கடனை எப்ப திருப்பி கொடுப்பீங்க? இங்க பாருங்கண்ணே, இப்ப கூட அண்ணே வீட்ல ஒருத்தர் இல்ல. அந்த பிள்ளைக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இப்ப கூட ஒரு பெரிய புல்டோசர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டை இடிச்சிடலாம். நீங்க வீட்டை இடிச்சு வீட்டை தரமட்டமாக்கிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேனே. என்னமா சொல்ற? வீட்ல ஒருத்தர் இல்லையா? ஆமாண்ணே, நான் ஏனே போய் சொல்ல போறேன்? வீட்ல ஒருத்தர் இல்ல. வீட்டை பாத்துக்க சொல்லி ஒருத்தி விட்டுட்டு போனாங்கல்ல, அவ கூட வீட்ல இல்லனே, ஆஸ்பத்திரியில தான் இருக்காளுங்க. ஒருத்தி இல்ல. நீங்க இப்பவே ஜேசிபி எடுத்துட்டு வாங்க, வீட்டை தரமட்டமாக்கிடலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே, என்னை நம்புங்க. சரி, எப்ப வரலாம் சொல்லு. அண்ணே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜேசிபி கொண்டு வந்து வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடலாம். அண்ணே, நீங்க வரும்போது சாதாரண ரவுடி எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. நல்ல தடி மாடு மாதிரி இருக்கிற ரவுடி எல்லாம் பார்த்து கூட்டிட்டு வாங்க. அப்பதானே வீடை இடிச்சு போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஊருக்காரர் யாராவது ஒண்ணு சேர்ந்தாங்க